ரஷ்யாவில் AN-24 அப்படின்னு சொல்லப்படுற விமானம் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் பயணித்த ஒருத்தர் கூட உயிரோடு இல்லைங்க. எப்படி ஏர் இண்டியாவில் பயணித்த எல்லாருமே கிட்டத்தட்ட இறந்து போனாங்களோ அதே நிலமை தான் அங்கேயும் வந்து ஏற்படுது. குடும்பமாக பயணிக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஒரே நேரத்தில் இறக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயங்க. அதுதான் வந்து நடக்குது. இதில் ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு சோக கதை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமான விஷயங்க. அதுவும் குறிப்பிட்ட சில மாதத்துக்குள்ள இது மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது எந்தளவுக்கு கொடூரமான விஷயம். இந்தியாவில் நடந்தானே ரஷ்யாவில் நடந்தானே எல்லாமே வந்து உயிர்கள் தானே. இதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது. ஒன்று வானிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஏற்கனவே போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்னு தெரில. இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சுதான் என்னன்னு தெரிய வரும். சீனா பக்கத்தில் இருக்குது, சீனா வந்து அடிச்சிருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அந்த டிண்டா அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பக்கத்துலேயே வந்து கிட்டத்தட்ட சீனா தான் வந்திருக்கு, சீனா நாடு தான் வந்திருக்கு. பட் அவங்க அடிக்கலை அப்படின்னு தான் இப்போதைய தகவல். இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தாங்க டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். ரஷ்யாவில் இந்த AN-24 அப்படின்னு சொல்லப்படுற ரக விமானம் இது வந்து ஏர் இண்டியா இந்த ஆக்சிடென்ட் ஆன விமானம் மாரி கிடையாதுங்க. ஒரு 49 பேர் தான் அதில் வந்து பயணிக்க முடியும். கிட்டத்தட்ட எல்லோரும் ரெடியாகிறாங்க. இந்த விமானம் எங்கே ரெடி ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யாவில் கபரோவ்ஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து ரெடி ஆகுது. இந்த விமானத்தில் ஏற வேண்டியவங்கலாம் ஏறுறாங்க. விமான பயணிகள் எல்லோரும் வந்து ஏரியெல்லாம் ரெடி ஆகிடுது. டேக் ஆஃப் ஆகுது. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டருங்க ட்ராவல். முதல்ல அந்த ட்ராவல் வந்து பக்காவாக முடியுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. 700 கிலோமீட்டர் முடிஞ்சு இது வாயிலே நுழையலைங்க. பிளாக்கோவெசன்ஸ்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வருது. கபரோவ்ஸ்க்லேருந்து கிளம்பி பிளாக்கோவெசன்ஸ்க்கு வந்து வருது. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர். இப்படி அங்கே வந்து மொதல் ட்ராவல்லேருந்து பிரச்சனை இல்லை. மொதல் இடத்துல ஸ்டாப்பில் வந்து நிறுத்துகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக வந்து முடியுது. இங்கேருந்து இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுது. இப்படி டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டு இருக்குதாங்க. இது எங்கே போக போகுதுன்னா டிண்டா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு போக போகுது. எல்லாம் கிட்டத்தட்ட அந்த சீனா பார்க்கிட்ட தான் இருக்குது பண்ணுவீங்க. அப்படி அந்த டிண்டாவுக்கு போக போகுது. இப்படி போய்கிட்டே இருக்குது. பேசஞ்சர்லாம் வந்து இருக்கிறாங்க. விமானிகள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி டிண்டாவை வந்து நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே உள்ளூர் நேரப்படி மணி வந்து 3 மணியாக இருக்குது. அப்போ ரேடார்லேருந்து இந்த விமானம் காணாமல் போகுது. என்னடா விமானம் காணாமல் போயிட்டு அப்படின்னு அதிகாரிகளுக்கு வந்து புரியவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கேயாவது விமானம் மறுபடியும் எங்கேயாவது வந்துட்டா எங்கேயும் தரையிறங்கிட்டான்னு பார்க்குறாங்க. எங்கேயும் எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தேடுதல் பணிகள் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. எங்கேயாவது டெக்னிக்கல் பிரச்சனைனால லேண்டாக இருக்கா அப்படிலாம் செக் பண்ணுறாங்க. எதுவுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கிறாங்க, தரைப்படையினர் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. அந்த ரேடார் எங்கே காமிச்சதோ அதுலேருந்து சுற்றி எல்லா இடங்கள்லையும் அந்த ஹெலிகாப்டர் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. சாயங்காலம் 3 மணியை போல் அங்கே ஆக்சிடெண்ட் ஆனது. ஆக்சிடென்ட்னு அப்போ தெரியாது, ஆக்சிடெண்ட் ஆனது. ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க எங்கேயாவது இறங்கியிருக்குமா என்ன நடந்திருக்குன்னு. பட் வந்து கிடைக்கவே இல்லை. இப்படி 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது. எந்த தகவலுமே வந்து கிடைக்கவே இல்லை. ஹெலிகாப்டர் வச்சு மீட்பு படையினர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே வந்து கிடைக்கல. அப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலை, கிட்டத்தட்ட இந்த டிண்டா விமான நிலையத்திலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மலை இருக்குது. மலையோட சாய்வில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரங்கள் ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்குது. அந்த இடத்துல ஏதோ எரியிற மாதிரி இருக்குது. என்னடா எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹெலிகாப்டர் வந்து அப்படி போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா தான் தெரியுது அது விமானத்தோட பகுதி தான் அப்படின்னு. பார்த்தா பயங்கரமாக எரியுது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட எல்லோரும் இறந்துருப்பாங்க அப்படின்னு. பட் அப்போதைக்கு எதுவும் சொல்லலை. இப்படி அந்த லொக்கேஷனை வந்து மீட்பு படையினர்கிட்ட தகவலாக சொல்கிறாங்க. அந்த மீட்பு படையினர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும்ல, அது ரொம்ப சிக்கலான இடம். ஏன்னா அந்த அளவுக்கு அடர்த்தியான ஒரு மலை சரிவுங்க. அந்த இடத்துல அவ்வளோ அடர்த்தியான காடுகள், அதாவது ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்குது. அவ்வளோ ஈஸியாலாம் வந்து போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்துருக்கு. இதனால் மீட்பு படையினர் போகிறது ரொம்ப சிக்கலாக இருக்குது. கரெக்டாக சாயங்காலம் 3 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆனது. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விமானத்தை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு. சாயங்காலம் 5 மணிக்கு கண்டுபிடிச்சாலும் மீட்பு படையினர் அவ்வளோ ஈஸியாக போக முடியல. இப்படி மணிக்கணக்காக போகுது. சில இடங்கள்லாம் பாதையை உருவாக்கி வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சில எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வரணும், உயிரோடு இருக்காங்களான்னா பார்க்கணும்ல. இப்படி கிட்டத்தட்ட 5 மணிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துக்கு. அவங்க நினச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியாகலாம் வர முடியல. 5 மணி 6 மணி ஆகுது, 6 மணி 7 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 9:15 நைட்டை போல தான் இவங்க அந்த இடத்த போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே போய் ஆய்வு பண்ணுறாங்க யாராவது உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு. அப்படி பார்த்தா ஒருத்தர் கூட அந்த இடத்துல உயிரோடு இல்லை. கிட்டத்தட்ட 48 பேர் பயணிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போயிருந்துருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க. பட் யாருமே உயிரோடு இல்லைங்கிறது மட்டும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் 48 பேர் பயணிச்சிருக்காங்க அப்படிலாம் வந்து தெரிய வருது. கிட்டத்தட்ட 6 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த விமானத்தில் வந்து க்ரூ மெம்பர்ஸ் தான்.
2 பேர் ஒருத்தர் வந்து கேப்டனு, இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரு, அப்புறம் வந்து ஒருத்தங்க ஒரே ஒரு பணிப்பெண் மட்டும்தான், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர், மொத்தம் 6 பேர் வந்து க்ரூ மெம்பர்ஸு. அவங்க அந்த விமானத்துக்காக வந்து போனவங்க. மிச்சம் 42 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசஞ்சர். அந்த 42 பேர்லேயும் கொடுமை என்னென்னா, ஒரு 5 பேர் வந்து குழந்தைகளாக வந்து இருந்திருக்காங்க. அது எந்தளவுக்கு கொடுமையான விஷயம். இப்படி எல்லோரும் இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜிம் ட்ரெயினருங்க, அவர் வந்து இதில் போகிறாரு. அவர் மட்டும் போகலை, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட 1.5 வயசு மகள், இப்போன்னு ஒரு குடும்பமாக போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்கன்னா, தன்னோட ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் வந்து டிண்டா அப்படிங்கிற ஊரில் தான் இருக்காங்க. சரி அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம், நம்மளுக்கு மகள்லாம் இருக்குது, கொண்டா அவங்களுக்கு பேத்தி தானே, அதை கொண்டா காமிச்சிட்டு வந்துடுவோம் தான் குடும்பமாக போகிறாங்க. பட் அந்த ஜிம் ட்ரெயினர் அவங்களோட குடும்பம் எல்லாம் இறந்து போகுது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாக்டர், மகப்பேறு டாக்டர், அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், அவங்களோட ஃபேமிலி பிள்ளைங்க அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. ஒரு 71 வயசு அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து இறந்து போகிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை. ஒரு டீச்சர் வந்து இறந்து போகிறாங்க. இது மாதிரி அவங்கவுங்க தேவைகளுக்காக அந்த டிண்டாங்கிற ஊருக்கு போனாங்க. பட் யாருமே வந்து உயிரோட இல்லை. ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு தடவை டிண்டா அப்படிங்கிற ஊருக்கு போவாங்களாம். ஏன்னா அவங்களோட வேலைகளுக்காக. அப்படி போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி உள்ள ஃப்ளைட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. இவர் இந்த ஃப்ளைட்டில் கரெக்டாக போயிருந்திருக்காரு, அதில் போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார். ஒவ்வொருத்தங்களோட கதையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உண்மையாக வருத்தமாக இருந்ததுங்க. அது குடும்பமாக இருக்கிறதெல்லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா இந்த செகண்டில் ஒரு குடும்பமே இல்லாமல் போகுது அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்களேன். இதில் வந்து அவங்க மட்டும் கிடையாது, இந்த 6 பேர் இருந்தாங்கல்ல, அந்த விமானி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 61 வயசு ஆகுது. அவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பயங்கரமாக அந்த விமானத்தையெல்லாம் ஓட்டியிருக்காப்புல. இப்படிப்பட்ட அவர் வந்து இறந்து போகிறாரு. அவங்க குடும்பம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் அப்பா வந்து நல்ல பயங்கரமான விமானி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இது நடந்தது என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இந்த பணிப்பெண் ஒருத்தங்க இருந்தாங்க, அனஸ்தேசியாவும் என்னமோ அவங்க பேர். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 43 வயசாகுது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த பணிகளுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் அவங்க குடும்பமே ஓடுது. அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. அங்கே விமானம் அந்த போக்குவரத்துலேயே ஒருத்தங்களை பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி 2 பொம்பளை பிள்ளைங்களும் வந்து இருக்குது. அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நல்லபடியான வாழ்க்கையே அந்த லேடி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்து அந்த 43 வயசான லேடியாக இறந்து போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கதையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு சேடான விஷயங்க. அப்படி இறந்து போகிறாங்க. இது எதனால் நடந்தது அப்படின்னு உள்ளூர் புலனாய்வாளர்கள் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட்ட தகவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விமானம் இந்த டிண்டா விமான நிலையத்தில் வந்துட்டு அப்படி வரும்போது வானிலை பயங்கர மோசமாக இருக்குது, அந்த நேரத்தில் இறங்க ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இது கட்ட தகவல் தானே. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விமானம் வர்ற வேலை ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு, அதை அப்போதைக்கு தற்காலிகமாக சரி பண்ணிவிட்டு இந்த விமான நிலையத்தில் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது இங்கே தரையிறங்கிறதுக்கான பெர்மிஷன் கிடைக்கல, ஏன்னா வானிலை சரியில்லாதனால இந்த பெர்மிஷன் கிடைக்கல. அப்படி இந்த விமானத்தை வச்சுட்டு சுற்றும் போது தான் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அது 16 கிலோமீட்டரில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு இப்போதைக்கு தெரியாது. இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் கழித்து தான் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த விமானிகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட பேக்ரவுண்டு ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கு பின்னாடி இருக்குது. அவர் பேர் ஃப்ளாக்ஸினோங்க. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 37 வயசாகுது. அவர் இந்த விமானத்தை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மாவை கடிக்கிறாங்க. இது மாதிரி நான் அந்த விமானத்தில் போய்ட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காலை வச்சுட்டு இந்த விமானத்தை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க நல்லபடியாக தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு பேட் ஸ்டோரிஸ் என்னென்ன, அது என்ன பேட் ஸ்டோரினா, இந்த மே 2025 இருக்குல்ல, அப்போ இவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதை தாண்டி அந்த போதைப் பொருளுக்கு நிகரான சில பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்களை வந்து சோதனை பண்ணால் தெரிஞ்சிடல, அந்த சோதனைக்கு வந்து இவங்களை கூப்பிட்றாங்க. இவர் வந்து வர மறுத்துறாரு. இதனால் பலகட்ட விசாரணைகள் வந்து நடக்குது. இப்படி இந்த விசாரணைகள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிடென்டான இன்றைக்கி வந்து இந்த விசாரணை இருந்ததாக சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் நாளில் இவர் வந்து 15 நாள் கைதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் வந்து என்னால் ரஷ்ய மீடியாவில் வந்து வாசிக்க முடிஞ்சுது. இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் வந்து இவருக்கு வந்து இருக்குது. இந்த பேக்ரவுண்டோட தான் இவர் வந்து இந்த விமானத்தை வந்து இவர் ஓட்டியிருந்திருக்காரு. இப்படி கேப்டனும் ஃபஸ்ட் ஆஃபீஸரும் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பட் இவர் தான் இதை பண்ணியிருப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு கருத்து தான் இருக்குது. அது 100% யூஸ் பண்ணாரா பண்ணலையாங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். விசாரணையாக தான் இன்னும் முடியலையே, ஏன்னா அதுக்குள்ளே தான் அவர் வந்து இறந்துட்டார். அதை வந்து நம்ம குற்றச்சாட்டாக வந்து சொல்ல முடியாது. பட் இப்படிப்பட்ட ஒரு கதை இந்த ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கு பின்னாடி வந்து இருக்குது. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு. 2வது வந்து இது மாதிரி ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கு பின்னாடி இப்படிப்பட்ட கதை இருக்குது. 3வது என்னென்னா, இந்த ரகமான இப்போ ஆக்சிடென்ட் ஆனிச்சில் இது இன்றைக்கி நேரத்துக்கு தயாரித்த விமானம் கிடையாது. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத நம்பர். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விமானங்க அது.
இந்த விமானம் யாரோடதுன்னா சைபீரியாவை தளமாக கொண்ட அங்காரா அப்படின்னு சொல்லப்படுற விமான நிறுவனத்தை சேர்ந்தது. அங்காரா அப்படின்னா எப்படி நம்ம ஏர் இண்டியான்னு சொல்கிறோமோ அதுமாதிரி அங்காரா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்களுக்கு கீழே நிறைய விமானம் இருக்குது, அதில் இந்த ஒரு விமானங்கள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடினா கற்பனை கூட பண்ண முடியாத நம்பருங்க. நம்ம ஏர் இண்டியா ஆக்சிடென்ட் ஆனிச்சு, கிட்டத்தட்ட அது 14 வருஷமோ 12 வருஷமோ வந்து பழமையான ஒரு விமானம் தான் அந்த விமானம். பட் இது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விமானம். முதல்ல 1957 தான் அந்த விமானத்தை தயாரிக்கிறாங்க. 1972லேருந்து 76க்குள்ளே கிட்டத்தட்ட 10 விமானம், இந்த AN-24 விமானம் 10 விமானத்தை ரெடி பண்ணி ரஷ்யாட்ட கொடுக்குறாங்க. அப்போக்கி ரஷ்யா கிடையாதுல, அதை சோவியத் யூனியன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சோவியத் யூனியன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்படி இந்த 10 விமானங்களும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த 10ல் 1 தான் இப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. இப்படி 1991 தானே அங்கே சோவியத் யூனியன் வந்து உடஞ்சி ரஷ்யாவெல்லாம் மாறினது. அப்படி அதுக்கப்புறம் இது வந்து ரஷ்யாக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, பல நாட்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பல நாட்கள் என்ன, பல வருஷமாக ஓடி இன்றைக்கு வரைக்கும் அது ஓடி தான் இருந்துருக்கு. இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இதை வந்து ஃப்ளையிங் டிராக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து இது பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சுருக்கான். அந்தளவுக்கு பொக்கிஷமாக தங்கமாகவே அவங்களுக்கு வந்து இந்த விமானம் வந்து இருந்திருக்கு. அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சைபீரியாவில் 0 அந்த வெப்பத்துக்கும் வந்து இது வந்து இயங்கிந்திருக்கு. அதனால ரஷ்யாக்கிட்ட இந்த இடங்கள்ல எல்லாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த AN-24 விமானத்தை இயக்கிந்திருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இருந்ததில்லை. பட் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை வந்து அதை ஏற்படுத்தி விட்டுட்டு, அதையும் தாண்டி என்ன சொல்லப்படுது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்னொன்று இந்த ரக விமானங்கள் ஏன் இவ்வளோ பழமையானதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் செலவு தான். அந்த AN ரக விமானங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே பயங்கரமாக வந்து செலவாகுது. ஏன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் வார் நடக்கிறதுனால மேற்குலக நாடுகள் வரிய போடுறாங்க. இதனால் பல பொருட்கள் வந்து விலை வந்து உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்படி உயர்றதுனால பல பொருட்கள் பல பாகங்களை வாங்குறதே பல செலவுகள் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்படி ஆகிறதுனால இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே பயங்கர செலவாகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் ஒரு புது விமானத்தை ரெடி பண்ணி அதை வாங்கி அப்படின்னா அது மிகப்பெரிய செலவாகும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த விமானங்களே ஓட்டுவோம் அப்படின்னு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த AN-24 இந்த மாதிரி ரக விமானங்களை அடுத்த வருஷம் வந்து இந்த ஃபீல்டை விட்டே அனுப்பலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் அது இன்னமும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. பட் இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் வந்து நடந்துருக்கு. இப்போ 48 பேர் வந்து இறந்துருந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள், அந்த உக்ரைன் ரஷ்யா வாரனால தான் புது விமானங்களை வந்து இது பண்ண முடியல, இந்த விமானங்களை வச்சே வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் 50 வருஷம் இந்த விமானம் ஃபீல்டில் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நம்பவே முடியலைங்க. பட் அந்த இது வந்து 48 பேரை வந்து காவு வாங்கிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியலை. இதுக்கு ஒரு காரணம், ஒன்று வானிலை பயங்கரமாக சரியில்லை, மோசமாக இருந்தது. அந்த இடத்துல விமானி கொண்டு இறக்க ட்ரை பண்ணும்போது அது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கு பின்னாடி ஒரு போதைப்பொருள் கதை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் அது வந்து நிரூபணம் ஆகலை, அதனால் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் அப்படிப்பட்ட ஒரு கதை வந்து இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னா, பழைய விமானம், அதனால தான் இது வந்து நடந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு இன்னும் விசாரணைகள்லாம் ஓடி அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து எந்தளவு கொடுமையானதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இதில் மட்டும் இந்த சம்பவத்துலேருந்து ஒருத்தர் கூட தப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் தப்பிச்சிருக்காங்க. அந்த பேசஞ்சர் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் நான் இந்த விமானத்தில் பயணிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா ஏர் இண்டியாவில் ஒருத்தங்க டிராஃபிக்கில் மாட்டி வந்து அவங்க வர முடியல, அதனால் அவங்க தப்பிச்சாங்க. பட் இவங்க எந்த ரீசன்னாலும் நான் கடைசி நேரத்தை வரலன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க வரல, அதனால அவங்க மட்டும் வந்து உயிர் பழைக்கிறாங்க. இது உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்தளவுக்கு வந்து அவங்க புண்ணியம் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு உயிருங்க அதில் பயணிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இறந்து தான் போயிருந்திருப்பாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே இது மாதிரி விமான ஆக்சிடென்ட் நடக்குது, கொத்து கொத்தாக மக்கள் வந்து இறக்குறாங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துடுங்க. பட் இது மாதிரி ஆக்சிடென்ட் இனிமேல் நடக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துடுங்க. நாளைக்கு ஒரு அடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.